ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆமா சார் சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆமா பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு. நீங்க உள்ள இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? இல்ல சார் நல்ல பொண்ணு சார். பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு பெண். அதுவும் இல்ல டீசென்டான. நேற்று ரெட் கார்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்கன்னு. என்ன நடந்ததுன்னா சாண்ட்ரா அக்கா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்கள வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா. பார்வதி யார் கோவத்தை தூண்டினாலும் ஒரு லெவலோட சார் கேமில் வந்து மாற்றி தள்ளி விட்றது இயல்பு. ஓகேங்களா? உள்ளே நடக்கிற கேமில் இதே துஷாரை வந்து கானா வினோத் கேம் நடக்கிறப்ப தள்ளி விட்டார். ஓகேங்களா? இதே பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா கேம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப சபரிக்கு அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இது எல்லாமே கேம். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமாக தான் பார்க்குறோம். அவங்களுமே சாண்ட்ரா அக்காவுமே நிறைய வார்த்தைகள் ஒரு காலத்தில் பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்பயுமே பார்வதியை வந்து சாண்ட்ரா அக்கா பயன்படுத்திட்டு கடைசியில் முதுகில் குத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா எதுக்கெடுத்தாலும் அழுகிறது, கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும். நான் அதுதான் டாக்டராக வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக கேம் விளாடுறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க சாண்ட்ரா அக்கா. ஆமாம் கீழே அதாவது காலில் இருந்து கீழே விழுந்த உடனே ஃபிட்ஸு வருது, வலிப்பு வருது அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதே மாதிரி கனி அக்கா இருக்காங்க இல்லையா, கனித்திரு வந்து எவிக்ட் ஆனாங்க. ஓகேவா? கனித்திரு எவிக்ட் ஆன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தான். பட் அன்றைக்கி அழுதுருக்காங்க. கனியை எவிக்ட் பண்ணி விடணுன்றதுல அவங்க தீவிரமாக இருந்தாங்க. கனித்திரு அக்காவை வந்து அவங்க சாண்ட்ரா அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ என்னன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஓவராக நாடகம் ஆடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அவங்களும் நாடகம் ஆடுறாங்க. அவங்க வீட்டுக்காரருமே உள்ள யாராவது எங்கள் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா அவங்களை கிழிச்சிருவேன். பிரஜனனாவை பார்த்தீங்களா கொஞ்சம் கூட அவருமே ஒரு நாகரிகம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்வதி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. ஏன்னா நல்ல பிளேயர் சார். மதுரையிலேருந்து ஒரு நாங்கள் மதுரையில் பாலிடிக்ஸ்லாம் சொல்ல முடியல சார். பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன சந்தோஷம்னா மதுரை மண்ணிலேருந்து நாங்கள் 2 பேர் போயிருக்கோம். அந்த பேசுவோம் பிக் பாஸ் ரெண்டும் கலந்து பேசுகிறப்ப நல்லா. அதாவது பிக் பாஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் சார். நம்ம ஊரில் இருந்து மதுரைக்காரவங்க 2 பேர் போன வட்டம்லாம் யாரும் கிடையாது பாருங்க. நம்ம மதுரை மண்ணிலேருந்து யாருமே கிடையாது. இந்த வட்டம் மதுரை மண்ணிலேருந்து 2 பேர். ஓகேங்களா? ஆமா நான் ஒரே வருஷத்துல போனேன். உண்மையிலே மதுரை மீனாட்சி தாயோட அருள் தான். நான் இன்னமும் சொல்லுவேன் சார். இல்லை பார்வதியுமே ஒரு மதுரை மண் பற்றுடைய ஒரு நல்லா போய் சார் 90 நாள் வந்துருச்சு சார். நான் கண்டிப்பாக அதை டைட்டில் வின்னர் எதிர்பார்த்தேன். பார்வதி தான் டைட்டில் வின்னர்னு எதிர்பார்த்தேன். தேவையே இல்லாமல் சாண்ட்ரா அக்கா சார் ஆரம்பத்தில் பார்த்துட்டீங்களா? நானும் டைட்டில் வின்னர் தான் பிளான் பண்ணாங்க கண்ணு. எல்லாமே ஒரு ஓகே. இல்ல செல்லம் உண்மையை சொல்றேன். பார்வதி நல்லா பண்ணுதாமா. பார்வதி நல்லா நல்லா இருந்தது பாக்குறேன். என்ன மாமா 24/7 காமிக்கிறத பொய்யா? பார்வதியா மாமா அது ஜாலியா பேசிக்கிறாங்க சார். ஆக்சுவலா பிக் பாஸ்ன்றது எல்லாரும் ஆன் பண்ணுற பாகுபாடு இருக்காது சார். ஃப்ரெண்ட்லியாக எங்களை சுற்றி 150 கேமரா 60-70 கேமரா இருக்குது. யாருமே தப்பாக பண்ண முடியாது சார். எல்லாருமே டீசெண்டாக இருக்கும். என்ன ஒரு ஆன் பெண் பாகுபாடு இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறப்ப தம்பி இருக்காரு. நான் அவர் வந்து என் தம்பியாக தான் நினைக்கிறேன். சாயிறேன் சொல்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஊரே என்ன பண்ணுவோம், நம்ம அக்கா தங்கச்சி பெரியம்மா மக சித்தப்பா மகனா நம்ம கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவோம். அதனால வந்து ஆமாம் சார் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கள பார்வதி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால நீ சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி இல்லை எல்லாருமே அப்படி இல்லை சொல்லலாம். ஒரு சில பேருக்கு சார் பெரிய படங்கள் புக் ஆயிருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போதைக்கு எதுவும் ஒன்றும் அப்டேட் இல்லை சார். பட் தியேட்டர்ல வரட்டும். இப்போதைக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்லை சார். அப்டேட் வரப்ப பாருங்க. அப்புறம் அதுபோக சார் இப்போ நிறைய படங்கள் புக் ஆயிருக்கு. அதாவது பெரிய ப்ரொடக்ஷனில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி அல்லது மார்ச்சில் பண்ணுவோம். அதாவது நம்ம இப்போ நடித்த படங்கள்லாம் சின்ன கேரக்டர் இப்போ வர்றது செகண்ட் ஹீரோவாக வருது. கண்டிப்பாக ஒரு நல்ல கதாநாயகனாக வளம் வரணும் தான் ஆசைப்படுறோம். அது மீனாட்சி தாயோட அருள்னால. மதுரையிலேருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்லைம்மா. விஜயகாந்த் சார் போனாங்க, வடிவேல் சார் போனாங்க. ஏன் நம்ம ஊர்லேருந்து ஏன் யாரும் போகக்கூடாது? ஆக்சுவலாக இயல் இசை நாடகம் மதுரை தான் வந்து ஒரு நம்பர் 1. நம்ம ஊரில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆட்கள் போனது எல்லாமே நம்ம ஊர் மண்ணு தான். பட் நம்ம ஊரில் இருந்து ஒரு பெரிய
ஏரியா ஒரு என்ட்ரி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக வந்து அது மாறும் சார். இப்போதைக்கு வர்றதெல்லாம் பரஃபுல்லாக த்ரூ அவுட்டாக நல்ல கேரக்டர் தான் வருது. நல்ல சார் நல்லா டீசெண்டான விதமா எப்படி இருந்துச்சு அவரோட ஸ்பீச்சிங்? அந்த ஒவ்வொரு ஆன் பேஸ் சார் திட்டுறது நான் திட்டு வாங்குறதே நல்லா தான் இருந்துச்சு. அதே எல்லாரும் பராசக்தி வந்து 2 படம் வந்து அடுத்தது காம்படிஷன்ல வருது. பாரதி பார்க்க மாட்டாரு. பராசக்தி பார்க்க மாட்டாங்க. விஜய் ரசிகர். தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருவோம். நம்ம விஜய் சாரே நல்ல எந்த படத்தையுமே இது பண்ண மாட்டாரு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருக்கீங்க. விஜய் சாருக்கு பர்சனலாக சிவகார்த்திகேயன் அண்ணாவை பிடிக்கும், எஸ்கே அண்ணாவை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. படம்ன்றது வேற ரிலீஸ் ஆகுறது, அவங்க 2 பேருக்குள்ள பாண்டு லைஃப் லாங் இருக்கும். எஸ்கே சாரே பார்த்துருக்கீங்களா? விஜய் சாரோட ஒரு தீவிர ஃபேனு. அப்போ நம்ம அவருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அவருக்கும் இப்போ எஸ்கே அண்ணா வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து இவரோட பெரிய ஃபேன். விஜய் சாரோட அதான் விஜய் சாரோட ஃபேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ விஜய் சாரே எஸ்கே அண்ணாவை ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு.